எல்லாருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாதத்தின் இந்த அதிகாலை வேளையில் உள்ளம் உடலும் சில்லென்றிருக்க ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை நம் எல்லோரையும் இணைத்திருக்கின்ற இந்த வேளையில் இறை அனுபவத்தை பெறவும் இறை நாமத்தை சொல்லவும் வாய்ப்பு தந்த அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு 17வது பாடல். உண்மையான திருப்பள்ளி எழுச்சி என்று இந்த பாடலை நாம் சொல்லலாம். உறக்கத்திலிருந்து எழுந்திரு என்று ஆண்டாள் யார் யாரையெல்லாம் எழுப்புகிறாள், எப்படி எழுப்புகிறாள், இதோ பாடலில் பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்தீராய். எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்தீராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்தீராய். உம்பர் கோமானே உறங்காது எழுந்தீராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பவாய். உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பவாய். என்ன அழகு! எம்பெருமான் நந்தகோபாலா. ஏன் நந்தகோபாலன் எம்பெருமான்? அம்பரம் தண்ணீர் சோர் அறம் செய்யும் எம்பெருமான். அம்பரம் உடை. திகம்பரர்கள் ஸ்வேதாம்பரர்கள் என்று சமண சமயத்திலே பிரிவு உண்டு. அம்பரம் என்றால் ஆடை. திசையை ஆடையாக அணிந்தவர்கள் திகம்பரர்கள் என்று சொல்வார்கள். அம்பரம் ஆடை. தண்ணீர் எல்லோருக்கும் தெரியும். சோறு, உடை, உணவு, இவை இரண்டும் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம். அதை அறமாகச் செய்கிறாராம் தண்ணீரோடு சேர்த்து. யார்? நந்தகோபாலன். ஒரு தலைவன் என்றால் தன்னுடைய குடிமக்களுக்கு இந்த அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். நந்தகோபன் செய்தது அவ்வளவு பெரிய செயலா என்று நாம் எண்ணலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலம் மிக மிக வறுமை வாய்க்குட்பட்ட பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்தில் ஒரு தலைவன் தன்னுடைய குடிமக்களுக்கு தண்ணீரையும் சோறையும் உடையையும் தந்திருக்கின்ற எம்பெருமான் நந்தகோபாலன். நீ உன்னுடைய உறக்கத்திலிருந்து விழித்துக்கொள்ளையா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கு. இங்கே நந்தகோபனுக்கு எம்பெருமான், அறம் செய்யும் எம்பெருமான் என்று ஒரு அடைமொழி. இங்கே யசோதைக்கு பாருங்கள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து குலவிளக்கு, 2 அடைமொழிகள். எப்போதுமே
பெண் குழந்தைகளை தான் சொல்லுவோம். குலவிளக்கு, திருவிளக்குன்னு. விளக்கு ஏற்ற ஒரு மருமகள் கிடைத்தாளா அப்படின்னு தான் கேட்போம் கல்யாணம் முடிஞ்ச உடனே. அதற்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க ஆண்டாள்? கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து. கொம்பனார் என்றால் தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் கொழுந்தை போன்றவர். கொழுந்து என்றால் மிக இளம் பருவம், இளமையான பருவம், இலையினுடைய முதல் பருவம். ஒரு தாவரத்தில் கொழுந்து விட்டிருக்கிறது என்றால் அந்த தாவரத்திற்கு உயிர் இருக்கிறது, அது வளரப்போகிறது என்று அர்த்தம். அப்படி தேவர்களுக்கெல்லாம் கொழுந்து போன்றவளே என்று யசோதையை அவ்வளவு சிறப்பாக ஆண்டாள் சொல்கின்றாள். இவர் இங்கே நந்தகோபனை எழுந்திராய் என்று சொன்னவள் அறிவுராய் என்று எம்பெருமாட்டியை சொல்லியிருக்கிறாள். ஏனென்றால் பெண்ணுக்குள் அறிவு இயல்பாகவே இருக்கிறது. இவள் எப்படிப்பட்டவள்? கண்ணனை கண்ணும் கருத்துமாக காத்தவள். எப்படி கண்ணன் உறங்கியும் உறங்காமலும் இருப்பானோ அப்படி கண்ணனை மட்டுமன்றி எல்லோரையும் காப்பதற்கு துயில் கொள்பவள். அதாவது அவளை அறிந்தவர்கள் அவள் துயில்கிறாளா இல்லையா என்பதை சுலபமாக அறிந்து கொள்ள இயலும். அப்படிப்பட்ட துயில் கொள்ளுகின்ற யசோதையே அம்பரம் பூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்தீராய். முதலிலே வந்த அம்பரம் என்பது ஆடையை குறித்தது. ஒரு சொல்லுக்கு பல பொருள் தருவது தமிழினுடைய சிறப்பு. இங்கே இந்த அடியிலே, மூன்றாவது அடியிலே அம்பரம் ஊடறுத்து, ஊடு அறுத்து, அறுத்து அம்பரம் வானம் நெடுநெடுவென்று உயர்ந்து வானோக்கி வளர்ந்தாயே. எப்போது? உலகளந்த உத்தமனாக திருவிக்கிரம அவதாரத்திலே ஓரடியால் மண்ணையும் இரண்டாவது அடியால் நெடுநெடுவென வளர்ந்து விண்ணையும் அளந்தாயே. அந்த ஆகாயத்தை ஊடு அறுத்து சென்றாயே. அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, இறைவனே, பரந்தாமனே. போதும் தூங்குனது, கொஞ்சம் விழிச்சுக்கோங்க. செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. நந்தகோபனை எழுப்பியாச்சு, யசோதையை எழுப்பியாச்சு, கண்ணனை எழுப்பியாச்சு. செம்மையான பொன்னால் செய்யப்பட்ட, சிறப்பான பொன்னால் செய்யப்பட்ட கழல்களை அணிந்து உறங்குகின்ற பலராமனே, கண்ணனின் சோதரனே. அண்ணனும் தம்பியும் இப்படி தூங்கலாமா? உம்பி, உன் தம்பி. உன் தம்பி என்பதனுடைய சுருங்கிய வடிவம் தமிழ் இலக்கணப்படி உம்பி என்ன அழகான ஒரு சொல். உம்பியும் நீயும், உன் தம்பியும் நீயும் எப்படி தூங்கலாமா? எழுந்திருங்கப்பா ப்ளீஸ். என்ன ஒரு நயமான கெஞ்சுதல். உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய். அப்படி இங்கே ஆண்டாள் கெஞ்சுகிறாள். இப்படி தூங்கலாமா? கொஞ்சம் எழுந்திருங்களேன். நந்தகோபரே, அம்மா யசோத, கிருஷ்ணா, கிருஷ்ணனின் அண்ணன் பலதேவனே, இப்படி அதிகாலையிலேயே இறைநாமங்களை சொல்லி அவர்களை எழுப்புதல் எவ்வளவு அழகு! இதையெல்லாம் படித்தவர்கள்தான் பின்னாளில் தாலாட்டிலும் 10 பருவங்களை வைத்தும் குழந்தைகளை தாலாட்டுகின்ற அற்புதமான பிள்ளைத்தமிழ் நூலை இயற்றியிருக்கிறார்கள். இங்கே ஆண்டாள் தன்னை விட மூத்தவர்களை துயில் எழுப்புவதற்காக எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறாள். நாமும் ஆண்டாளோடு சேர்ந்து நந்தகோபனை, யசோதையை, ஓங்கி உலகளந்த உத்தமனை, செம்பொற் கழலடி அணிந்த பலதேவனை வணங்கி அருள் பெறலாம். நாளை அடுத்த பாடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்பகம் பொழிச்சொலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.